Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். மிஞ்சூர் மணி மிஸ்டர் இந்தியா பாடி பில்டர் அவர்களுடைய மரணம் இன்னைக்கு பெருவாரியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். இதை என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இது பேசப்பட வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு சில விஷயங்களை நாம் உடைச்சி பேச போகிறோம், உண்மையை பேச போகிறோம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லப்படாத விஷயங்களாக கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவை பேசுறதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி நிறைய பாடி பில்டர்ஸ் என்னைய வெறுக்கிறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். எதனால் வெறுக்கிறாங்க அப்படின்னு சில காரணங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எப்போவுமே தான் கூட உள்ள ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்து ஒரு சின்ன ஒரு ஜெலஸ் இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும், ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். அது பொறாமைன்னு சொல்லப்பட ஒரு போட்டி மனப்பான்மை. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன்னை விட நான் சிறந்தவன் தான், உன்னை ஜெயிக்க என்னால் முடியும் அப்படிங்கிற போட்டி மனப்பான்மை இருக்கும். இதனால சில பாடி பில்டர்ஸ் என்ன வெறுக்கிறாங்க. இன்னொன்று என்னதான் இருக்குது அப்படின்னா, ஜெலஸ். நான் இவனோடையும் பெஸ்ட்டாக பாடி வச்சிருக்கிறேன், ஆனால் இவன் அளவுக்கு ஃபேம் ஆகலை, இவனை பற்றி எனட்டையே வந்து பேசுகிறாங்க, இவன் என்ன பெரிய இதுவா அப்படிங்கிற ஜெலஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், பாடி பில்டிங்கில் உள்ள டார்க் சைட்ஸை ஓப்பனாக பேசுறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஓப்பனாக நான் பேசுறதுனால பெரிய பாடி பில்டர்ஸே என்னை வந்து வெறுக்கிற, ஹேட் பண்ணுற ஒரு நிலைமை உண்டாகுது. ஆனால் எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த பொறாமையில ஜெலஸ் ஆகிற சில பாடி பில்டர்ஸுக்கு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நான் இந்த இருக்கிற நிலைமைங்கிறது நான் வந்து பெரிய டேலண்டடு, உங்களோடையும் சிறந்த பாடி பில்டர் அப்படிங்கிறதுனால இல்லை. ஏதோ மேலே உள்ளவன் கொடுத்துருக்குறான், இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்த கொடுப்பான். எனக்கு இதை கொடுத்துருக்குறான், இதுக்கு ஆண்டவனுக்கு என்னைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதுக்காக என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக ஜெலஸ் ஆகி, ஏன்னா நிறைய பார்க்குறேன், ஓகே, நிறைய பார்க்குறேன். இதுக்காக ஜெலஸ் ஆகிறது, என்ன இவன் பெரிய இவனா. ஏன்னா பாடி பில்டர்ஸ் ஒரு பாடி பில்டர்ஸ் ட்ரோல் பண்ணுறது, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை ட்ரோல் பண்ணுறது நான் இப்போ இந்த விஷயத்துல தான் பார்க்குறேன். ஓகே சரி அதெல்லாம் ரெண்டாவது வரும். இதை விட இந்த டார்க் சைடை பேசுறதுனால நிறைய பேர் வெறுக்கிறீங்க. ஆனால் இதை நாம ஓப்பனா நம்ம சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். இந்த டார்க் சைடை ஏன் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். எந்த ஸ்போர்ட்ஸ்மேனுமே அவனுடைய ஸ்போர்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டான். ஓகே, ஏன் ஸ்போர்ட்ஸ்ல உள்ள தவறுகளை நான் வந்து சொன்னாலுமே ஒத்துக்க மாட்டோம். இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த தவறு இருக்குது, இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்போர்ட்ஸ்னால இந்த விளைவு இருக்குதுன்னு சொன்னா அதை எந்த ஸ்போர்ட்ஸ்மேனும் ஒத்துக்க போறதே கிடையாது. நீயும் ஒரு பாடி பில்டர் தானடா, நீ மட்டும் ஒத்துக்கிறேன்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், நான் ஒரு பாடி பில்டரா என்னைய இப்போதைக்கு இன்னைக்கு இல்லை, நான் ஒரு டைம் பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன ஒரு பாடி பில்டரா வெளிக்காட்டன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்தில் என்னுடைய சகோதரனா ஒரு ஃபிட்னஸ் மோட்டிவேட்டரா இருக்கிறது தான் நான் விரும்புறேன். அது சார்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பண்றதெல்லாம் ஓடுறது, சாடுறது, பணம் ஏறுறது. எல்லா பாடி பில்டரும் பணமரம் ஏறுறாங்களா? எல்லா பாடி பில்டரும் ஓடுறாங்களா? இல்லை எல்லா பாடி பில்டரும் நம்மள மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யறாங்களான்னா இல்லை. 99% பேர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. 1-2 பேர் வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க. அதுல நான் வந்து இந்த ஓப்பனா பேசுறது பிளஸ் இந்த விஷயங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட என்னைய மாதிரி பண்றது, இதெல்லாம் வந்து விஷால் 560 அப்படின்னு ஒரு சகோதரர் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் அந்த ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன். நல்ல பாடி பில்டர், அவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லா பண்றாரு, உடம்பு வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா பண்ண, அதை விட ஓப்பனா இருக்கக்கூடிய டார்க் சைட்ஸை ஓப்பனா பேசுறாரு. அதை தவிர நான் வேற யாரையும் மேக்ஸ் பார்க்கல. ஓகே, அந்த சகோதரருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய மோட்டிவேஷன் கொடுங்க. ஓகே, நான் இன்னைக்கு விஷயத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு பாடி பில்டர் மிஞ்சூர் மணி அவர்கள் வந்து மிஸ்டர் இந்தியால வேற லெவல். அந்த மசில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது, தெரிய. இன்னைக்கு ராஜா பேரனை எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மெடிசின். ஏன்னா நான் அந்த அளவுக்கான மசில் வச்சிருக்கேன் இல்லை. ஆனா அந்த மசில்ஸ் இருக்கிறவங்க எவனும் அப்படி சொல்றதே இல்லை. அதையும் தான் பாக்குறேன். முரட்டுத்தனமா பாடி வச்சிருக்கிறான், பார்த்தாலே தெரியுது எம்மா இது எப்படிரா அப்படின்னு. அந்த பாடியை வச்சு மெடிசின் யாரும் சொல்றதே இல்லை. நாம சட்டையை கழட்டி போட்டு ஃபாஸ்டா ஓடுறோம், ஹார்ஸ் ரைடிங் பண்றோம், அது பண்ணும், மெடிசின், ஓகே ஃபேம் ஆயிட்டான், மெடிசின் அப்படின்றாங்க. எடுக்கவே இல்லடா அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க. இன்னைக்கு மணி அவர்கள் இறந்தது வந்து மெடிசினாலயா அப்படின்னு கேட்டா நான் டக்குன்னு ஆமான்னு சொல்ல மாட்டேன். ஸ்டெராய்ட்ஸ்னாலயா, ஸ்டெராய்ட்ஸ்னால தான் அவருடைய மரணம் நிகழ்ந்ததான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து பாடி பில்டிங்கை காம்படிஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுதா சொல்றாங்க. இப்போ கொஞ்சமாக தான் ரெடி ஆகிட்டு இருந்ததா சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த மர்மத்தை யாரால உடைக்க முடியும் அப்படின்னா அவர் கூட கடைசியாக இருந்த ஆட்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு பாடி பில்டர் கண்டிப்பா தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை யாராவது ஒரு தட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க.
அந்த ஒருத்தரை பிடிச்சி விசாரிச்சா மட்டும்தான் என்ன நடந்தது, அவருடைய டெத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே எல்லாரும் சொல்றது என்னன்னா ஸ்டெராய்டு அடிச்சாரு செத்து போயிட்டார், ஸ்டெராய்டு அடிச்சாரு செத்து போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டெராய்டுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்குவோம். ஸ்டெராய்டுங்கிறது ஒரு ஒரு இந்த போதை பொருள் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஸ்டெராய்டுக்கு அடிக்டட்னு சொல்லாங்க. ஸ்டெராய்டுக்கு அடிக்ட் எல்லாம் கிடையாது. அப்படின்னா எல்லாமே நாம வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ற சாதாரண ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல, அது கூட நம்ம ஸ்டெராய்டு தான். எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற எல்லாமே ஸ்டெராய்ட்ஸ் தான். நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய சக்திகளை தவிர எக்ஸ்ட்ரா சக்திகளை ஊட்டுறதுக்கு நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசின்ஸும் ஸ்டெராய்ட்ஸ் தான். இதுல அனபாலிக்ஸ், கேட்டபாலிக்ஸ் நிறைய இருக்குது. வாயு வழியா கொடுக்குற ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன் வழியா கொடுக்குற ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெராய்ட்ஸ் ஏன் வந்து தடை பண்ணப்படலை அப்படின்னா, இந்த ஸ்டெராய்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா மெடிக்கல் யூஸ்ல இருக்கக்கூடிய அதே மெடிசின்ஸ் தான். ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மெடிசின் கொடுக்காங்கன்னா அந்த மெடிசின் அளவுக்கு அதிகமா ஒரு 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 பாடி பில்டர் வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஒரு ஸ்டெராய்டு இருக்கு. அந்த ஸ்டெராய்டு என்ன அப்படின்னா நம்ம உடம்புல சுரக்கிற டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோனு. இந்த ஹார்மோனை வந்து ஒரு ஒரு லெவல் இருக்கிறது வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், அந்த மசிலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு மேலான மசில் வேணும் அப்படின்னா அதிகப்படியான அவருக்கு பவர் வேணும், அதிகப்படியான டைஜஷன் வேணும், அதிகப்படியான அப்சர்வேஷன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே அதிகமா வேணும். அப்படிங்கிற போது 50 mg சுரக்கிற ஹார்மோன் தான் எனக்கு இருக்குது. நான் என்ன பண்றேன், வெளியில இருந்து 1000 mg கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், என் மசில் இன்னும் பெருசா க்ரோத் ஆகும். இதுல க்ரோத் ஹார்மோன் இருக்குது, இன்னும் நிறைய நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. சரி, இதனுடைய டார்க் சைடர் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 90s, அதாவது அர்னால்டு காலகட்டத்தில் இருந்தே மெடிசின்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டெராய்டு எடுத்து உடம்ப வந்து ஜைஜாண்டிக்கா மாத்துறது. அப்பவே ஒருத்தன் இந்த அளவுக்கு ஜைஜாண்டிக்கா மெடிசின் எடுத்து உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற போது அவனை பொடனிலேயே 2 தட்டி ஏன்டா மெடிசின் எடுத்து இவ்வளவு பெருசா நீ உருவாக்கிட்டு வந்திருப்ப, உங்களுக்கு நான் மெடலை தரணுமா அப்படின்னு அடிச்சு வெளியே பத்திருந்தாங்கன்னா, பாடி பில்டிங் ஃபீல்டு இருக்குல்ல, பாடி பில்டிங் ஃபீல்டு இன்னைக்கும் நேச்சுரலாவே தொடர்ந்துகிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாடி பில்டிங் ஃபீல்டு 100க்கு 100% நேச்சுரல் கிடையாது. நேச்சுரல் கிடையாதுன்னா என்னடா நேச்சுரல் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, நேச்சுரலா உள்ளவன் அங்க ஷைன் பண்ண முடியாது. அங்க ஜைஜாண்டிக்கான மசில்ஸையும் அவ்வளவு ஷார்ப்பான மசில்ஸையும் ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு உடம்ப கொண்டு போனா மட்டும்தான் அங்க ஷைன் பண்ண முடியும். எப்போ இருக்கிறத விட பெரிய மசில் இருக்கணும், அது தாறு தாரா உடஞ்சிருக்கணும், அப்படி வெயின்ஸ் தாறு தாரா பறக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் இப்போ உள்ள பாடி பில்டிங்ல என்ன பண்ண முடியும், ஷைன் பண்ண முடியும், வின் பண்ண முடியும், மெடல் பண்ண முடியும். அப்படிங்கிற ரேஞ்சில தான் பாடி பில்டிங் வச்சிருக்காங்க. அப்போ இது எங்க இருந்து உருவாச்சு, ஒரு காலகட்டத்திலேயே இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மெடிசின் எடுத்தான். ஒருத்தன் மெடிசின் எடுத்து உடம்ப ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணான். இப்ப இவன் மட்டும் எப்படா இப்படி இருக்காங்கிறத அடுத்த ஒருத்தன் பார்த்தான். அப்ப இவனை மாதிரி வந்தாதான் நம்மளுக்கும் அடுத்த விட பிரைஸ் தருவாங்கன்னு இவனை விட அதிகமா எடுத்தான். அந்த அவன் இவனை விட அதிகமா எடுத்தான். இதுக்கு புறவெல்லாம் இவனை விட அவன் அதை அதிகமா எடுத்தான். இதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு பாடி பில்டர்ஸா உருவாகி அப்ப ஸ்டேஜ்ல நிக்க பார்க்க வாவ் 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 ஜைஜாண்டிக்கா இருக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி அவன் பண்ற டார்க் சைடை பார்க்காம அவன் காட்டுறதை மட்டுமே பார்த்து அதை ஊக்குவிச்சு இன்னைக்கு பாடி பில்டிங் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. இனி இதை இப்போ மாற்ற முடியுமான்னா 2 விஷயத்தெல்லாம் மாற்றணும். ஒன்று, ஒரு வயலும் பாடி பில்டிங் பண்ணக்கூடாது. இல்ல மெடிசின் பண்ற பாடி பில்டர்ஸ் யாரும் பாடி பில்டிங் பண்றதுக்கு அனுமதிக்க கூடாது. இந்த 2 விஷயத்தின் மூலமா தான் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் புத்துயிர் பெற்று கொண்டு வர முடியுமே தவிர வேற எந்த வழியாலும் முடியாது. இதை எந்த பாடி பில்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அதை யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, அவங்க அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால சிலர் வேலையில இருக்கலாம், சிலர் அதனால பெரிய அளவு பீக்ல இருக்கலாம். இது எல்லாம் எங்களுக்கு பாதிக்கப்படும். நான் இந்த விஷயத்த சொல்றதுனாலேயே சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படுது. ஆனா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனா நீங்களே சொல்றீங்க மெடிசின் எடுக்கிறது நல்லது தானே, மெடிசினை பாதுகாப்பா எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரலான ஒர்க் அவுட், இது மட்டுமே பண்ணி ஒரு பாடி பில்டிங் இருந்தா அந்த பாடி பில்டிங் எப்படி இருக்குமோ அது மட்டுமே இருந்தா என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கும். எதுக்கு மெடிசின் கொடுத்து இந்த அளவுக்கு உருவாக்கி அதை அந்த அளவுக்கு கொண்டு வரும்போது இதுல ஒரு ரிஸ்க் இருக்கும். இது எல்லாருமே கொண்டு வந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இந்த ஸ்டெராய்டு பாடி யூஸ் பண்ணி பாடி பில்ட் பண்றதை வந்து எந்த மெடிக்கலுமே வந்து அக்செப்ட் பண்ண போறது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்கு நாம வந்து இதை மறுபடியும் ஊக்குவிக்கணும்? அப்போ ஓப்பனா சொல்லலாம்ல, மெடிசின் பண்றது தவறு தான் அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த பாடி பில்டர் வாயில இருந்து வரல. நான் இதை ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு பிறகு யாரும் கேட்கற மாதிரி இல்லை. அப்ப பண்றதையாவது பாதுகாப்பா பண்ணுங்கடான்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு டெத் ஆயிருக்கு. ஆனா டெத் அதனாலதான் ஆயிருக்கான்னு தெரியல. ஆனா இதுல நான் ஒரு விஷயத்த ரொம்ப நோட் பண்ணேன். அவங்க அம்மா
மிஞ்சூர் மணி அவர்களுடைய அம்மா வந்து பேசுறாங்க, என் பையன் வந்து 3 நேரம் தொடர்ந்து டைட்டில் பண்ணாம்பா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேஜ் ஏறும்போது அவன் ஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊசி போட்டாங்கப்பா அப்படின்றாங்க. பாவம், அந்த பாவத்துக்கு தெரியவே இல்லை. நம்ம பையன் டெய்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த பாடிக்கா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஹெச் மட்டும் ஜிஹெச் இதுல growth ஹார்மோன் ஒரு விஷயம் இருக்குது. அந்த அளவுக்கு ஜைஜாண்டிக்கான மசில் போகணும் அப்படின்னா அந்த growth ஹார்மோனை அளவுக்கு அதிகமா கொடுக்கணும். அளவுக்கு அதிகமானா ஒரு ஜிஹெச் மட்டுமே நல்ல குவாலிட்டி ஜிஹெச் ஓப்பனா சொல்லுவோம், ஒரு குவாலிட்டி ஜிஹெச் வாங்கினா 16,000 ரூபாய் கிட்ட வரும். அதுல வந்து 10 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 10 பாக்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் எடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் எடுக்கணும். 10 நாள்ல காலி ஆயிரும். அப்போ அப்படி காலி பண்ணும்போது அந்த மசில் எப்படி இருக்கும்னா பயங்கர குவாலிட்டியா இருக்கும், உள்ள ஃபேட்டே தங்காது, அப்படியே ஹியூஜ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஹியூஜ் மசில் பார்த்தா துண்டா தெரியும், அந்த அளவுக்கு ஆயிட்டே இருக்கும். மேபி நான் ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி தொடர்ந்து ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்நேரம் அவ்வளவு ஹியூஜா இருப்பேன். ஆனா ஆக முடியாம இப்படியே ஒரே லெவல்ல அப்படியே ஓடி தேஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா இவனும் நம்ப போறது இல்லை. ஆனா அந்த பாடியை ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஓகே, இப்போ ஜிஹெச்ங்கிற விஷயத்த ஒன்று, இவ்வளவு ஜிஹெச் எடுத்தா தான் அந்த மசில் இருக்கும். அது போக அனபாலிக்ஸ்ல வந்து டெஸ்டோஸ்டரான் இருக்குது, ட்ரென் இருக்குது, அப்புறம் வந்து இவர் காம்படிஷன் ரெடி ஆகணும், ஸ்டெனசால் இருக்குது, அனவர் அது இதுன்னு எக்கச்சக்க டேப்லெட்ஸ், எக்கச்சக்க மெடிசின்ஸ். இந்த மெடிசின்ஸை எல்லாம் அந்த மனுஷன் டெய்லி பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது அந்த பாவப்பட்ட அம்மாவுக்கு தெரியவே இல்லை. அவங்கள பொறுத்தவரை தெரிஞ்ச என்ன, ஸ்டேஜுக்கு போகும்போது ஏதோ மெடிசினை போட்டானுங்கப்பா, ரைட். ஸ்டேஜுக்கு போகும்போது பாடி பில்டர்ஸ் ஒரு மெடிசின்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏடிபி ஆர் ஏஎம்பி, அடனாசின் மோனோபாஸ்பேட், அடனாசின் டெக்ஸ்டோபாஸ்பேட். இது என்ன பண்ணும், இது எதுக்கான மெடிசின் கேட்டீங்கன்னா, டெத்து கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தனை டப்புன்னு பூஸ்ட் பண்ணி எடுக்கிறது, உடம்புல பயங்கரமான பவரை டக்குன்னு பூஸ்ட் பண்றது. நம்ம அட்ரலின் இருக்குல்ல, அட்ரலினை வந்து அப்படியே ஹைப் ஆகுறது. அட்ரலின் ஹைப் ஆனாலே நம்ம சூப்பர் பூஸ்ட் பவருக்கு மாறுவோம். ஓகே, இப்போ பாடி பில்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் கட்டு 2 நாள் வாட்டர் கட்டு, உடம்பு ஃபுல்லா ட்ரை ஆகி உடம்புல தண்ணி அவ்வளோத்தையும் வெளியாத்தி உடம்புல எதுவுமே இல்லை, செத்து சுண்ணாம்பாப்பு அப்படி இருக்கிற நேரத்தில் கார்போஹைட்ரேட்டை மட்டும் உள்ள தள்ளிட்டு அந்த அடனாசின் டெக்ஸ்டோபாஸ்பேட்டோ ஏடிபியோ ஏஎம்பியோ இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா அதே கண்டிஷன்ல வேற என்னெல்லாமோ மெடிசின்ஸ் வந்துருக்குது, அதை அப்படி நரம்பு வழியா ஏற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல சரன்னு ஒரு பவர் வந்து உடம்புல உள்ள நரம்புகள்லாம் முழிச்சு பயங்கரமான பவர் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்துருது. அதை வச்சு தான் மேலே காம்படிஷன் பண்ணுவாங்க. மேபி இவருக்கு நடந்த விஷயம் என்னவா இருக்கும்னா, அதனுடைய டோசேஜ் லெவல் அதிகமாயிருக்கும். அப்படி அதிகமானா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேஜ்ல கூட நிக்க முடியாத லெவலுக்கு நம்ம கொலாப்ஸ் ஆகி விழுவோம். ஓகே, இந்த விஷயம் தான் என்ன நடந்திருக்கும்னா அந்த இதுல நடந்திருக்கும். ஆனா அது இங்க எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குது, ஏதோ ஒரு ஊசி போட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நல்லா இருந்த பாடியை ஊசி போட்டு இப்படி ஆக்கிட்டாங்களப்பா அப்படின்னு அந்த பாவப்பட்ட அம்மா சொல்லுது. ஆனா அவங்களுக்கு தெரியல, பாடி பில்டரான நம்ம பையன் டெய்லி மெடிசின் எடுத்துட்டு இருந்தான், கடைசியா பண்ணது இன்னொரு மெடிசின் அப்படின்னு. ஓகே, அது தெரியல, இதுதான் உண்மை. ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் இறந்ததா சொல்றாங்க, அவருக்கு சுகர் இருந்ததா சொல்றாங்க, அதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்றாங்க, இன்னும் மசில் முறுக்கேறல, மறுபடியும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், மசில் முறுக்கேறலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாடி பில்டருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் மறுபடியும் மெடிசின்ஸ் எடுத்தாரா, அளவுக்கு அதிகமா எடுத்தாரா, மசில்ஸ் முறுக்கேறதுக்காக புதுசா ஏதாவது மெடிசின்ஸை ட்ரை பண்ணாரா. ஏன்னா பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாருமே மேக்சிமம் என்ன பண்றாங்க, புதுசான மெடிசின்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. மசில் இன்னும் குவாலிட்டி ஆகிறதுக்கு இன்னும் என்ன மெடிசின் கொடுக்கலாம். சீரியஸாவே நீங்க நினைக்கிறீங்க சப்ளிமெண்ட் கிரியேட்டின் இந்த லெவல்ல தான் பாடி பில்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு? இல்ல, அதுக்கு மேல எக்கச்சக்கமான மெடிசின்ஸ் இருக்குது. நீங்க பாக்குற ரோனி கோல்மன்ல இருந்து எல்லா பாடி பில்டருமே இங்க யூஸ் பண்ற மெடிசின்லாம் சும்மா, அவங்க அதை விட அதிகம், பெரிய பெரிய இதில் சர்ன்னு ஏத்துறது, அவ்வளவு மெடிசின்ஸ் ஏற்ற அந்த குவாலிட்டியில கொண்டு வருது. அது வந்து என்ன சொல்றது, தேவையாது நமக்கு. நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு ஒரு நான் உங்கள்கிட்ட ஓடி காட்டுறோம்ல, சரன்னு ஓடுறேன், மரம் ஏறுறோம்ல, இது மாதிரி பாடி பில்டர்ஸ் இன்னைக்கு ஓட சொல்லுங்க. பிராய்லர் கோழி மாதிரி உடம்பை இப்படியே வச்சுட்டு இப்படியே போறதுல என்ன இருக்குது? சிரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னா பாடி பில்டர்ஸுக்கு கோவம் வருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, எதுக்கு? ஆனா அவங்கள இதை உள்ள கொண்டு வந்தது யாரு? இப்படி பாடி பில்டிங் பண்ணணும், நம்மளும் உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை இந்த லெவலுக்கு இப்படி கிரியேட் பண்ணி வச்சது யாரு? இந்த மாதிரி இருந்தாதான் பாடி பில்டிங்னு கிரியேட் பண்ணி வச்சது. அப்போ இவனுக்கும் நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆர்வம் தான் உண்டாகும். ஏன்னா தட் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ். ரன்னிங் போறவனுக்கு நல்ல ஹெவியா ஒருத்தன் ரன்னிங் போறான்னா அது மாதிரி நம்மளும் ரன்னிங் போகணும்னு இருக்கும். அப்போ அதுக்கு அவன் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து அது மாதிரி பண்ணுவான். அதே மாதிரி தானே இதுவும். ஒருவேளை இதை உருவாக்கி வைக்காம நான் சொன்ன மாதிரி மண்டையிலே தட்டி ஓடுறான், மெடிசின் போட்டு வந்திருக்கான், இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ வந்தா உங்களை நான் மதிப்பனா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா பாடி பில்டிங் இன்னைக்கு நேச்சுரலாவே இருந்திருக்கும்.
இதை நேச்சுரலா பாடி பில்டிங் பண்ணவங்களே செஞ்சிருக்கணும். இனியாவது செஞ்சா நல்லா இருக்கும். இனியாவது செஞ்சா நல்லா இருக்கும். இன்னொன்னு நான் முதலே சொன்ன மாதிரி தான், வெறும் மெடிசினால அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரா, இல்ல புதுசா ஏதாவது மெடிசினை ட்ரை பண்ணாலதான் இறந்தாரா, இல்ல இப்போ ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாதனால ஏற்கனவே பண்ண மெடிசின் உள்ள போய், ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு உனக்கு ஒரு பவரை கொடுக்கும். இப்போ டெஸ்டோஸ்டரான் உனக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான பவர் கிடைக்கும். இந்த அதிகப்படியான பவர் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு, இதுல இல்ல மெடிசின் பண்றதுல இன்னொரு வகையும் இருக்குது. இந்த மெடிசின் இப்போ உனக்கு அதிகப்படியான பவரை கொடுக்குது, மறுபடியும் மெடிசின் ஸ்டாப் பண்ணிட்டா அந்த பவர் போயிடும். அப்போ உன் மனசு சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுவ. நீ உளவியல் ரீதியா உன் மனசு பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும் வச்சுக்கோங்க, 100 ஏலம் பலத்துல இருந்தவன் ஒரு பலமுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? சரி இப்படி சொல்லுவோமே, உன்ட்ட ஒரு பல கோடி ரூபா கொடுத்து உன்னை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு திடீர்னு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு உடனே ஒரு பிச்சைக்காரனா கொண்டு போட்டா உனக்கு எப்படி இருக்கும்? தட் சேம் மனதன ஃபுல் டிப்ரெஷன் லெவலுக்கு போகும். இந்த விஷயத்தை யார் சொல்லியிருந்தாங்கன்னா கடைசியா கார்த்திக் அப்படிங்கிற பிரதர் வந்து இன்ஸ்டாகிராம்ல அன்னைக்கு ஃபேம் ஆகிட்டு இருக்கிறாரு. மிஸ்டர் இந்தியா பண்ணியிருந்த ஒரு பிரதர். அவர் இந்த விஷயத்த ஓப்பனா ஷேர் பண்ணியிருந்தா, நான் மெடிசின் பண்ணேன், பிசிடி பண்ணி இப்போ இல்லை டவுன் பண்ண போறோம், ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. ஆனா அவங்க இது எல்லாத்துலயும் இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு அவங்க செய்யறது அங்க மனசை தயார் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகள்ல வந்து, இயற்கை உணவுன்னா ஆயுர்வேதிக் விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து தன்னை செலுத்திக்கணும். நான் அப்படிதான்ப்பா பண்றேன். என்னால என்னெல்லாம் என் மனசை ஊக்குவிச்சேன். இயற்கையில ஆயுர்வேதிக்ல என்ன கிடைக்கும் நமக்கு? எனக்கு இப்பவும் இன்னைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது யானைக்கு வளம் தான். மனசை பூஸ்ட் ஆகும், உடம்பு பூஸ்ட் ஆகும். நான் பாட்டுக்கு எடுத்து கொஞ்சம் எள்ளு கருப்பட்டி எல்லாம் சேர்த்து அதை எடுத்து சாப்பிட்டோமா, பூஸ்ட் ஆனமா, ஓடணுமா, சாடணுமா, முடிஞ்சு போச்சு. இருக்கிற இந்த உடம்பு போதும். இதுக்கு மேல நம்ம ஏத்தணும். ஏன்னா மனசு தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பாடி பில்டர் நம்மளை பார்த்துட்டு நான் உன்னோட பெரிய ஆளுடா அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட நான் பெரிய ஆளுடா அப்படின்னு ஆக்குறதுக்காக அடுத்த இன்னும் டோசேஜை கூட்ட தான் நிற்போம். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பாடி பில்டிங்ல இப்போ 1 ml எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெவல் பாடியை ரெடி பண்ணிட்டான். அடுத்த மறுபடியும் ரெடி ஆகணும்னா அதை விட அதிகமான டோசேஜ் எடுத்தாதான் அந்த உடம்பை அப்சர்வ் பண்ணும். அப்பதான் அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரே லெவல்ல போயிட்டு இருக்க முடியும். அப்ப இன்னும் அவன் அதிகப்படுத்திக்கிட்டே தான் போவான். மறுபடியும் அதிகப்படுத்திக்கிட்டே போய் அங்க இருந்து போதும்பான்னு அவன் ஸ்டாப் பண்ணாம்னா அவன் நிலைமை அதல பாதாளத்துக்கு போய் விழுது. இது இன்றைய காலத்து சகோதரர்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதை எந்த பாடி பில்டரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், தப்பு தான் அது. அந்த தப்புல இருந்து நாம வெளியே வந்துட்டோம், நாம திருந்திட்டோம், இனி எவனும் உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு யாராவது வந்து வெளியே வரல. நான் வெளியே வந்துட்டு இன்னைக்கு ஃபிட்னஸ்ல என்ன இணைச்சிக்கிட்டதான நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட் தானே? ஒருவேளை நானும் பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சொல்லாம தான் இப்படிதான் உளத்தி அடிப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பாதுகாப்பா பண்ணா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் பண்ணாதீங்க, பாடி பில்டிங் பண்றவங்க மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நான் என்ன சொல்றேன், பாடி பில்டிங் ஃபீல்டே தப்பா போய் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, அதை மொத்தத்துல மாத்துங்க. மறுபடியும் யார் பசங்களும் அதுக்குள்ள வர வேண்டாம், நேச்சுரலா ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். என்ன மாதிரி இன்னும் யாராவது ஒருத்தர் 2 பேர் குரல் கொடுங்க. இல்லைன்னா எல்லா பாடி பில்டரும் என்னையதான் பிடிச்சி குத்துறாங்கன்னா அடிக்கிறதுன்னு இல்லை, நம்ம கூட நல்ல பழக்கத்துல இருக்கிறவங்களே நம்மளை வந்து ஹேட் பண்ற ஒரு நிலைமை உண்டாகுது. எனக்கு அது சங்கடமா இருக்கு. நான் என்ன தப்பா பேசினேன்? உண்மையா தானே பேசினேன். ஆனா அவங்க அந்த ஃபீல்டுல இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அது சரி அப்படின்னு சொல்றது சரியான விஷயமா? நல்ல என்கிட்டே ஒருத்தன் கேட்டான், இந்த இன்னைக்கு வந்து இந்த சகோதரர்களுக்கு சொல்றேன், என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு பாடி பில்டிங்ல மெடிசின் யூஸ் பண்றதை மட்டும் சொல்றீங்களா, ஆனா இதனால ஒரு போதையில இருந்து ஒருத்தன் நல்வழிப்படுவாங்களா, நல்வழிப்பட்டு நல்ல லெவலுக்கு வருவாங்களா, நீங்க ஏன் பாதா? போதையில இருந்து நல்வழிப்பட்டான், மறுபடியும் வந்து எதுல சிக்கிக்கிறான்? மெடிசின் பண்ணி இதுல சிக்கிக்கணுமா? இது வேணுமா? இது போதை அளவுக்கு இல்லாட்டாலும் இதுவும் ஒரு பாதிப்பு தானே. இந்த பாதை வேணுமா? இதே இது ஒருவேளை அவன் நீங்க நல்ல நேச்சுரல்ல மட்டுமே கொண்டு போயிருந்தீங்கன்னா அவன் அதை பண்ணாமனா அவன் ஹெல்த்தி. ஓகே, இது பண்ணா என்ன ஆகுது? இப்ப ஜிம்முனாலே எல்லாருக்கும் ஒரு பார்வை என்ன ஆகுது? புரோட்டீன் பவுடர், மெடிசின், அவ்வளவுதான். பர்சனல் ட்ரைனிங் இதையும் சேர்த்துப்போம். இதுதான் வந்து நிக்குது. ஆனா அதுவா உடற்பயிற்சி கூடங்கிறது எப்படிப்பட்டது, எப்படி இருந்தது? பழைய காலத்துல ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கிட்டு கடந்து நல்ல மல்லு கட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா இருந்துட்டு ஆரோக்கியமா பல நாட்கள் வாழ்ந்துட்டு போனாங்கல்ல, அந்த தானே ஜிம்மு. அதுக்கு தானே ஜிம்மு. இப்படி ஆக்கிட்டீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு மிஞ்சூர் மணி அவர்களுடைய இந்த மரணத்தை வச்சு நான் இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஆனா மரணம் ஸ்டெராய்டால நிகழ்ந்ததா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் சொல்லணும். எடுத்தமா கௌதமான்னு ஸ்டெராய்ட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவரு முந்தின நாள் பிரியாணி கடைக்கு போனதா சொல்றாங்க. ஓப்பனிங் பிரியாணி சாப்பிட்டு வந்து வாந்தி எடுத்ததா சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயத்துல பிராந்தில வந்து ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. மேபி இதை வந்து நம்ம வந்து கிரிமினல் லெவல்ல யோசிக்கணும்னு கூட நான் சொல்லுவேன்.
இது வெறும் ஸ்டெராய்டுன்னு சொல்லி இதை முடிச்சு விடுறதுக்கு பாக்குறாங்களோன்னு கூட என்னுடைய ஒரு எண்ணமா இருக்குது. கரெக்ட். ஏன்னா எதையோ கலந்து குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான், வாந்தி எடுத்தேன்னு சொல்றான். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஸ்டெராய்டு மெடிசின்ஸ் எடுத்தா என்ன, ஒருவேளை அதிகப்படியா எடுத்தா என்ன ஆகும்னா ஒரு காய்ச்சல் வரும், ஒரு ஷிவரிங் வரும். அப்படி வாந்தி வந்து பேதி வந்து அப்படிலாம் ஆகாது. மேபி இந்த அடனாசின் டெக்ஸ்டோபாஸ்பேட் மோனோபாஸ்பேட் வந்து கண்டிப்பா அவர் வந்து பாடி பில்டிங் பண்ணும்போது தான், காம்படிஷன் பண்ற அன்னைக்கு தான் எடுப்பாரே தவிர சாதாரண நேரத்தில் அவர் எடுக்க வாய்ப்பு இல்லை. அது எடுத்தா அதிகப்படியான ப்ரெஷர் ஆகி பிளட் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுவும் இல்லை. இது ஏதோ ஒரு உடல்நிலை கோளாறை இவருக்கு உண்டாக்கி ஒரு மரணத்தை உருவாக்குன மாதிரி தான் தெரியும். அப்போ அதுக்கான ரீசன் என்னங்கிறத நினைச்சு ஓடுமே தவிர எல்லாருமே ஸ்டெராய்டுன்னு சொல்லும் போது அதனுடைய பார்வை மொத்தமாவே ஸ்டெராய்டு பக்கமே திரும்பி அதனால அமுத்தப்படுமோன்னு எனக்கு ஒரு எண்ணம். கண்டிப்பா. ஏன்னா அந்த ஃபீல்டுல இருந்தவன் அதை அனுபவிச்சதுனால சொல்றேன். வெறும் மெடிசினால ஒரு டெத் நிகழுமான்னா இல்ல. இதுல இங்க நிறைய பேர் என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணாலே டெத் ஆயிருன்றாங்க. இப்போ ஜிம்முக்கே நீ ஒரு வயலும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணாலே செத்து போயிருவான், ஒர்க் அவுட் பண்ணா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஒருத்தன் அந்த வீடியோல கேட்டிருக்கான் ஒரு சகோதரன், ஒர்க் அவுட் பண்ணா ஹார்ட் அட்டாக் வரும்ல ப்ரோ, வராம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அட தம்பியே, அதிகப்படியான கொழுப்பு உடம்புல சேர்ந்தாலோ உன் பிளட் வந்து சரியா சர்க்குலேட் ஆகாட்டாலதான் போய் அடைச்சி சாவியை தவிர ஒர்க் அவுட் பண்ணும் போதும் ஓவரா லிஃப்ட் பண்ணி ஏதாவது ஆகுமே தவிர மற்றபடி ஒர்க் அவுட் பண்றது வந்து உன்னுடைய பிளட்டை நல்லா வச்சுக்கும், உன் தசைகளை நல்லா வச்சுக்கும், உன்னே ஆரோக்கியமா வச்சுக்கும், இளமையா வச்சுக்கும், உன் லைஃப்பை சந்தோஷமா கொண்டு போறதுக்கு அது உனக்கு ஹெல்ப் ஆகும். அது உன்னை டெத் ஆக்கவோ உன்னுடைய ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணவோ உனக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான இடமோ கிடையாது. இது அவ்வளவு சீரியஸான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் சீரியஸானதுதான். ஸ்டெராய்ட்ஸ்ங்கிறது தேவையில்லாத, அதிகப்படியா வேண்டாம். இன்னைக்கு அதனால தானே இவ்வளவு கேவலப்பட வேண்டியிருக்குது. ஓகே, ஒருவேளை இதெல்லாம் இல்லாம இருந்தா பாடி பில்டிங்கே எல்லாரும் மதிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. வேண்டாம், பாடி பில்டிங்ல மெடிசின்ங்கிறதே வேண்டாம். இந்த இதுக்கு நாம என்ன பண்ணலாம், இதை பத்தி நம்ம யோசிப்போம். நடந்தது எல்லாத்தையும் விடுங்க சகோதரர்கள். இனிமேல் ஒரு ஸ்டேஜ்னு நடந்தா அந்த ஸ்டேஜ்ல மெடிசின் பண்ண ஒரு சகோதரன் ஜெய்ஜாண்டிக்கா வந்ததுன்னா அவனுக்கு வேண்டாம், அவனுக்கு பிரைஸே வேண்டாம். அவனை தூக்கி தள்ளி வச்சுக்கிட்டு நேச்சுரலா வந்து ஒருத்தன் பண்ணிருக்கிறானா, அவன் மசில்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்கிறானா, ஏன்னா முடியும். இன்னைக்கு என்ன, என் ஸ்டூடெண்ட் இருக்கிறான், சூர்யா இருக்கிறான், இங்க வாடா வேணா, என் ஸ்டூடெண்ட் இருக்கிறான். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமா இவன் கூட நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். 8 வருஷமா என் கூட கண்டினியூவா வருஷங்கள்ல மாசங்கள்ல சில பேர் காணாம போயிருவாங்கல்ல, அப்படி காணாம போகாம இவ்வளவு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இவ்வளவு நாள் ஒர்க் அவுட் பண்ணி கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா மசில் ஜென்ரேட் ஆகி இன்னைக்கு இப்போ இந்த தடவை ஒரு 6 மாசமா ட்ரெயின் பண்ணதுல மசில்ஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னா அவன் ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்றான். 6 மாசம் டயட் மட்டுமே பிடிச்சிருக்கான். இன்னும் 6 மாசம் டயட் பிடிக்கிறான். அந்த காம்படிஷன்ல நாம வந்து மெடிசின் பண்ணவங்களுக்கு இணையா நாம நிக்கணும். அவனுக்கு மெடிசின் செலவு பண்றதுக்கு காசு இல்லை, உண்மையில காசு இல்லை. இப்ப நிறைய பசங்க அசால்ட்டா காசு செலவு பண்ணிடுறாங்க, நான் தாண்டா பெரிய கிங். ஆனா அவனுடைய மனசு இல்லாம என்னால ஜெயிக்க முடியுமா? நான் சொன்னேன் முடியும், நீ பண்ணு. இன்னைக்கு அவன் அந்த லெவலுக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட நேச்சுரலாவே தன்னை ட்ரெயின் பண்ணி அந்த லெவலுக்கு வந்துட்டான். வர முடியுமான்னா முடியும். இன்னைக்கு அவன் லெக் நல்லா ஸ்பிளிட் ஆயிருக்கு, நல்ல அப்டமன் காட்டுறான். அப்டமன் தூக்கி காட்டு. நல்ல அப்டமன் வரதான் செஞ்சிருக்குது. மெடிசின் போட்டாதான் அப்டமன் வருமானா இல்லை. அப்போ நேச்சுரலா நல்ல பாடியை கொண்டு வர முடியுமான்னா பல நாள் ஒர்க் அவுட் பண்ணா வரும். ஆனா இதோ அந்த மெடிசின் பண்ணும்போது ஒரு ஷைனிங் வருதுல்ல, அந்த ஷைனிங் இங்க வராது. ஆனா அந்த அளவுக்கு மாஸ் அண்ட் மஸ்குலர் எல்லாமே கொண்டு வந்துடலாம். அந்த ஷைனிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஜிஹெச் போட்டா இன்னும் ஜெய்ஜாண்டிக்கு அப்படி பூம்னு நிக்குதுல, அது கொண்டு வர்றது கஷ்டம்தான், முடியாது. ஆனா எது நேச்சுரலா இருக்கோ அதை மதிக்கும் போது இந்த அன்நேச்சுரல் காணாம போகும். அது காணாம போகணும். ஓகே, சும்மா நானும் நிறைய இடத்துல பாக்குறேன், இந்த காம்படிஷன் நடத்துவாங்க, அது யாரும் மெடிசின்ஸ் எடுக்காதீர்கள், ஊக்க மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள், பாடி பில்டிங் வந்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பாக்குறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு அசோசியேஷன் இருக்குது. நானும் காம்படிஷன் பார்க்கும்போது கீழே உட்கார்ந்துருப்பேன் ஜம்முன்னு. என்ன நடக்கு, அதாவது காம்படிஷன் பண்ணும்போது எதுக்காக பண்ணுகிறோம், நம்ம வந்து எதற்காக பண்ணுகிறோம் என்றால் இது வந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், நம்ம தண்ணி அடிக்க மாட்டோம், தம் அடிக்க மாட்டோம், யாரும் கண்ட மெடிசின்களை போட்டு உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டாம், ஓகே இது நான் உங்கள் அந்த அவரு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாரு, ஸ்டேஜ்ல ஏறணும், போடுறா அவனு தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ், அடே அதுலயுமே பாலிடிக்ஸ், அது வேற, அவருக்கு தெரிஞ்சவரு தான் கொடுப்பாரு, அது வேற. இதுல அதுல அவன் மெடிசின் பண்ணிருக்கான்னு இவருக்கு தெரியாது, பார்த்தாலே தெரியுமாப்பா. பாடி பில்டர்ஸுக்கு இந்த உடம்பு மெடிசின் பண்ண உடம்பா மெடிசின் பண்ணாத உடம்பானா பார்த்தாலே தெரியும். ஏன் உடம்பு பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் மெடிசின்ல இருக்கேனா இல்லையா,
பாடி பில்டர்ஸ் தெரியும் இல்லைன்னு. ஆனா ஸ்டேஜ்ல ஒருத்தர் நிக்கிறான்னா அவனுடைய ட்ரைனஸை பார்த்தவனே சொல்லுவாங்க, குவாலிட்டியை பார்த்தவனே சொல்லுவாங்க, இது ஜிஹெச் யூஸ் பண்ணது, இது இவ்வளவுக்கு மெடிசன் கொடுத்துருக்கான், இவ்வளவு கட்டிங் பண்ணியிருக்கான், ஸ்டெனசால் இவ்வளவு கொடுத்துருக்கான், பார்த்தாலே தெரியும். அப்போ பேசுறது மட்டும் மெடிசின் யூஸ் பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்றது, இங்க வந்தோடனே பிரைஸ் போடுறா, கை தட்டி நல்லா மாலையெல்லாம் போட்டு பிரைஸை கொடுக்கறது. அப்போ என்ன இது காமெடியா இல்லையா, கேனத்தனமா இல்லையா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை செஞ்சவனே நீங்க பாராட்டுறீங்க. அப்போ அதை பாக்குறாம்ல ஒருத்தன், அவனால பண்ணி பண்ண அவன மாதிரி பண்ணணும் தான் நினைப்பானே தவிர நீங்க சொல்லதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான்? நினைக்க மாட்டான். ஓகே, இன்னைக்கு சகோதரர்களே, நான் வந்து இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே ஓப்பனா உடைச்சு சொல்றேன். இதனால 4 பேர் பயனடையலாம். சகோதரர்கள் யாரும் பாடி பில்டிங்கில் வந்து மெடிசின் யூஸ் பண்ணி இல்லை அதையும் இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே போவோம், அது கிடைக்கும் இது கிடைக்கும் யோசிப்பாங்க. பெரிய அளவில் வேலை கிடையாதுடா கண்ணுங்களா, பெரிய அளவில் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அதில் கிடையாது. பெரிய அளவுக்கு அதில் வந்து என்ன சொல்கிறது ஸ்கோப் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிடி அது இதுன்னு போட்டு ஏமாற்றி தான் பிடுங்கணும் பைசாவை. ஒன்று, எல்லாரும் மேலே வந்துட்டாங்களான்னு கேட்டால் அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நிறைய பாடி பில்டர்ஸுக்கு என் மேலே ஜெலஸ் இருக்குது. எதனால இருக்குது? இவன் என்ன நம்மளோடையும் பெரிய பாடி பில்டர்ஸா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடி பில்டர் நானும் பார்க்குறேன், அவர் தென்காசி சைடு உள்ளவர் நினைக்கிறேன், நல்ல பாடி. எனக்கு அவரை பார்க்கும்போது அவர் நல்லா இருக்கார மனுஷன். ஆனால் என்னோட எல்லா கமெண்ட்லையும் எல்லா வீடியோலையும் வந்து என்னென்னலாம் அவர் வந்து கலாய்க்க முடியுமோ திட்ட முடியுமோ திட்டி இருக்கிறாரு. அவருக்கு என்ன அவ்வளோத்துக்கு இதுன்னு எனக்கு தெரியல. அந்த சகோதரனை வந்து நான் வந்து ஒரு சகோதரனை தான் பார்க்குறேன். மேபி ஏன்னா பாடி பில்டிங்கை பொறுத்தவரை ஒவ்வொருடைய மெத்தட், இப்போ என் மெத்தடை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி அதுதான் எல்லாருடைய இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட இது நான் ஃபாலோ பண்ண இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை உனக்கு பிடிச்சே எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரே ஐடியா முடிச்சிட்டேனா. ஆனால் அவருக்கு அது ஏனோ தெரியல, அது நல்ல கோவப்பட்டு நிறைய பேசுறாரு. அந்த ஜெலஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த பாடி பில்டர் நல்லா இருக்காரா, அவருக்கு வேணா ஃபாலோவர்ஸ் வந்து 1400 பேர் தான் மொத்தமே. ஆனால் நமக்கு இன்னைக்கு 390 பேர் எட்டிருக்கிறாங்க. நான் வந்து பெரிய டேலண்டடா இல்லை, என்னோட அவர் பெரிய பாடி பில்டரான பாடி பில்டர் தான். ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னா அதுதான் மேலே காட்டிட்டேன், எல்லாம் வல்ல இறைவன் அவன் கொடுத்த வரம். வேற நான் பெரிய நீங்கள் சொல்ல மாதிரி ப்ளூ ஃபயர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த வரம், அதை வச்சு எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. அவன் கொடுத்த வரத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதை மட்டும்தான் பண்ணுறேன்னு தவிர ஏதாவது தவறு இருந்தா அவனே என்ன தண்டிப்பான். ஓகே ஓகே, அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. நாம பண்ண தவறுகளை இனி யாரும் பண்ண வேண்டாம். இனி இருக்கக்கூடிய பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸையாவது நேச்சுரலா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோங்கிறத விட ராஜா பேரோனோகிய நான் முயற்சி பண்றேன். ஓகே, பாய் பாய். மணி அவர்களுடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சாதனைகள் வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது தான். அவர் வந்து தன்னையே அர்ப்பணிச்சு தான், பாடி பில்டிங் தன்னையே அர்ப்பணிச்சு பண்ணதுதான். இன்னைக்கு அவர் வெற்றி பெற்ற வெற்றிகளாக நினைச்சு சந்தோஷப்படுவார தவிர அவருடைய ஆன்மா வந்து கவலைப்படாது. அர்ப்பணிச்சாரு, அதனாலேயும் நடந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்ததுங்கிறத தீர விசாரிச்சு அதுக்கான ஒரு நீதியை கிடைக்க வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரோ.